ஸ்டாலின் அவர்களுடைய கூட்டணி கணக்கு என்ன சார்? ஸ்டாலின் அலையன்ஸ் இன்டாக்டா இருக்கும். நான் சொன்னது கரெக்டா? கற்பனையில ஆசையில சொன்னவன் கரெக்டா? எங்கேயும் நிக்க முடியாம கழிச்சு போட்டவங்க தான் விஜய்கிட்ட போவாங்களே தவிர வெற்றி கூட்டணியில் இருக்கவங்க எப்படி விஜய்கிட்ட போவாங்க? ஸ்டாலின் அவர்களுடைய அந்த நுணுக்கமான விளையாட்டு என்ன மாதிரியான விளையாட்டை தான் விளையாடுவார்னு நினைக்கிறீங்க சார்? பாசிட்டிவா போறாரு. அந்த விஜய் கூட்டணி ஜான் ஆரோக்கியசாமிக்கு கல்ட்டு கல்ட்டு கல்ட்டு, சரத்குமார் திருமங்கலம் கல்ட்டு, கதையெல்லாம் கற்பனை, ஃப்ராடு. ஆதவர்ஜனாவும் ஜான் ஆரோக்கியசாமியும் நம்ம உண்மை நேர்மையை கொண்டு நம்ம அடிக்கிற அடியில பரிதாபமா பல்லடிச்சுக்கிட்டு வேதனையோட ஐயோ பணத்தையும் விட்டுட்டு தோத்து போய் இருக்கிறோம்னு 26 போறது உண்மை. ஏன்னா ஸ்டாலின் அவர்களுடைய கூட்டணி கணக்கு என்ன சார்? கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் போய் சந்திச்சிருக்கிறாங்க. தேர்தல் அலௌன்ஸ் பண்ணக்கு அப்புறம் தான் அதெல்லாம் முடிவு செய்ய போறாரா? அவர் என்ன முடிவில் இருக்கிறாரு? ஸ்டாலின் அலையன்ஸ் இன்டாக்டா இருக்கும். வெற்றி பெற்ற அணி இன்டாக்டா இருக்கும். நான் சொன்னது கரெக்டா? அந்த கற்பனையில ஆசையில சொன்னவன் கரெக்டா? ட்ரெண்ட் எப்படி போயிட்டு இருக்குது? அங்க யாருக்குமே தனிச்சு போட்டியோட செல்வா கிடையாது. பலன் நிரூபிக்காத விஜயோட கூட்டணி போறது, ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லாத விஜயோட கூட்டணி போறது, பலன் நிரூபிக்காத ஒருத்தரால ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ண முடியாது. திருநாக்கரசன், மாணிக் தாகூர், ஜோதிமணி, தமிழிசை, நயினார் அத்தனை பேரையும் சரியான கருத்தெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டாரு திருநாக்கரசன். இப்பதான் தெரியுது இந்த அட்டு கோஷங்களுக்கு பலம் நிரூபிச்சாதான் ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ண முடியும்னு. அப்ப இந்த விஜய் கூட்டணி அந்த தினமலர் ஜான் ஆரோக்கியசாமிக்கு கல்ட்டு கல்ட்டு கல்ட்டு, சரத்குமார் திருமங்கலம் கல்ட்டு, அந்த கதையெல்லாம் கற்பனை, ஃப்ராடு, பொய்ச் கதை, ஏட்டு சொரக்கா, சீமான் சொன்ன மாதிரி கறிக்கு உதவாதுன்னு ஆயிப்போச்சு. சீமானே சொன்னாப்புல, தம்பி நீ பலம் நிரூபிக்காதவன். விஜயகாந்தாவது 8-10-5 பலத்தை நிரூபிச்சாரு, மக்கள் கூட்டணி அமைச்சார். பலம் நிரூபிக்காதவன் கூட எவன் கூட்டணிக்கு வருவாங்கிற கருத்தை தான் சொன்னாப்புல. ஸோ காங்கிரஸ் திமுக கிட்ட பைண்டிங். காங்கிரஸுக்கு ஒன்றும் பெரிய செல்வாக்கு கிடையாது. கட்சி வசந்தகுமார், விஜய் வசந்தோட அப்பா, அவர் தான் டெபாசிட் வாங்கியிருந்தார். வேற யாருக்கும் டெபாசிட்டே கிடையாது. 4 விழுக்காடு ஓட்டு. வடதமிழகத்தில் நாசே ராமச்சந்திரன் சன் நாசே ராஜேஷ் யாதவர் கம்யூனிட்டியால, அரக்கோணத்தில் யாதவர் கம்யூனிட்டி கேண்டிடேட்டுங்கிறனால 5% ஓட்டு வந்தது. வேற யாருக்கும் 1-2 தான். ஸோ அந்த கட்சியாலெல்லாம் தனிச்சு நிற்க முடியாது. பல நிறுவியாத விஜய் கூட போனாங்கன்னா அதோட அந்த கட்சி கோவிந்தா தான், அதோட முடிஞ்சு போச்சு. தமிழ்நாட்டில் சமாதி கட்டிடலாம். அப்புறம் ஜோதிமணி எல்லாம் மீண்டும் 2014 மாதிரி டெபாசிட் தான் வாங்கணும். டெபாசிட்டில் 3% ஓட்டுக்கு தான் போனோம். மாணிக் தாகூர் 4% ஓட்டுக்கு தான் போனோம். இப்போ அதுக்கும் கீழே போகும். இவங்கெல்லாம் பிக் மவுத்தா பேசினாங்க. திருநாக்கரசன் கருத்தை ராகுல் காந்தி கிட்ட சொல்லி ஒத்த அடியா தினமல இருக்க பொய் செய்திகள், இந்த பாஜகவில் சில விவரம் இல்லாம பேசினவங்க, இவர் ரங்கராஜ் பாண்டே எல்லாத்தையும் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு போயிட்டாப்புல. ஸோ திமுக அணி இன்டாக்டா இருக்கும். அது தெளிவு. ஸ்டாலின் தன் இதுல அவர் டேர்ம்ஸுக்கு டிடிவி, ஓபிஎஸ், பிரேமலதா விஜயகாந்த் போன்றவங்களையும் சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல இந்த கூட்டணி ஆட்சி இதெல்லாம் பெருசா பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் அப்படியே விட்டுட்டாங்களா சார்? அதெல்லாம் ஸ்டாலின் அமைக்கி அப்படியே ஓரமா உட்கார வச்சுட்டாருன்னு எடுத்துக்கலாமா? அவர் கொடுக்கறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட் 3 தடவை ப்ரூவ் ஆயிருக்கு. 45 விழுக்காடு ஓட்டுக்கு மேல அவர் எடுத்திருக்காரு. அதுக்கு அவர் தோற்கடிக்கப்பட முடியாதவர்கள். 1-1 அவரை தோற்கடிக்கலாம். நானே எடப்பாடி நான் சொன்னதை கேட்டாருன்னா எனக்கு அதுக்கான வியூகங்களை ஒரு டஃப் ஃபைட்டாவது கொடுக்கலாம். இதுல ஒரு தொகுதி பங்கீடு, இந்த விசிகா கூட இப்போ ரொம்ப தொகுதி, எங்களுக்கு அத்தனை தொகுதி வேணும், டபுள் டிஜிட்ல வேணும்னு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கூட ஒரு அமைதியா இருக்கிற மாதிரியே தெரியுது. விஜய் ஒரு 15 விழுக்காடு ஓட்டு மக்களவையில் நிரூபிச்சிருப்பாருன்னா நிரூபிச்ச ஓட்டை அவர் டிரான்ஸ்பர் பண்ணுவாருன்னு விஜய் காட்டி பேரம் பேசலாம். இப்ப விஜய் கிட்ட போறவங்க எங்கேயும் நிற்க முடியாம கழிச்சு போட்டவங்க தான் விஜய்கிட்ட போவாங்களே தவிர வெற்றி கூட்டணியில் இருக்கவங்க எப்படி விஜய்கிட்ட போவாங்க? விஜய்க்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி என்ன யாருக்கு தெரியும்? பலம் என்ன யாருக்கு தெரியும்? நிரூபிச்சாதான் பலம். கொஞ்ச நாள் அரசியல் எதுவும் இல்லாதனால விஜய் வச்சு ஓட்டுனாங்க. இப்போ அப்படி ஒன்றும் ஓடாது. இது ஸ்டேட்டஸ்கோ ஷீட் ஷேரிங் தான் இருக்கும். திருமாவுக்கு ஓட்டு அதிகம் தான், பட் ஸ்டேட்டஸ்கோ ஷீட்டிங் ஷேரிங் தான் இருக்கும். ஏன்னா ஸ்டேட்டஸ்கோவை தானே நின்றுட்டு இருக்காங்க. ஸோ 3 எலெக்ஷன் 45 விழுக்காடு ஓட்டுக்கு மேலே ஸ்டேச்சுரேட்டட் ஓட்டு வாங்கிட்டாங்க. கண்டிப்பாக 45 விழுக்காடு ஓட்டு ஸ்டாலின் தலைமைக்கு வந்துடும். இப்போ இந்த திருவண்ணாமலை மீட்டிங் கூட நம்ம பார்த்தோம். இந்த ஸ்டாலின் அவர்களுடைய அந்த நுணுக்கமான விளையாட்டு என்ன மாதிரியான விளையாட்டை தான் விளையாடுவார்னு நினைக்கிறீங்க சார்? பாசிட்டிவா போறார். அவர் ஒரு சில திமுக எம்எல்ஏக்கள் நம்ம நட்புலயத்தில் இருக்கக்கூடிய நெய்வேலி ராஜேந்திரன் போன்றவங்க சொன்னது, வன்னியர் பெண்களுக்கும் வன்னியர் குடிசைகள் இதுவும் வன்னியர் பகுதியில் ஜாஸ்தி கொடுக்கணும்னாரு.
அதெல்லாம் ஸ்டாலின் கருத்தில் கொண்டு 17 லட்சம் பெண்களுக்கு வந்து அந்த உரிமை தொகை அவங்க வார்த்தையில் அந்த இதை கொடுத்துட்டாருன்னா கூடுதலாக 15 லட்சம் வாக்காளர் 17 லட்சம் வாக்காளர்களை உள்ள எடுக்கிறாரு. 17 இல்லை, அதில் திமுக ஓட்டர்ஸ் இருப்பாங்க. என்றாலும் விடுபட்டதுனால அவங்க திமுகவுக்கு ஒரு எதிர்ப்புல தான் ஓட்டை போட்டிருப்பாங்க. நமக்கு 1000 கிடைக்கலன்னு தான் எடுத்துப்பாங்க. கிடைக்காத 17 லட்சத்துக்கு போட்டாங்கன்னா அந்த 17 லட்சத்துல ஒரு பெரும்பகுதி திமுகவுக்கு வருதுன்னு தான் நம்ம அதை எடுக்கணும். லேப்டாப் 10 லட்சத்துக்கு வேறுக்கு இது பண்ணிட்டாங்க. ஸோ எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு இலவச இதுல ஸ்டாலின் தான் மேல நிற்கிறாரு. இலவசத்துல ஸ்டாலின் அடிச்சுவிட முடியாது. என்ன எடப்பாடி 5000 சொன்னாலும் 2000 சொன்னாலும் அதை நம்ப மாட்டான். இலவச ஓட்டுங்கிறது ஸ்டாலினுக்கு தான். எம்ஜிஆர் ஜெயலலிதா ஸ்டாலின் ஆயிடுச்சு. சீமான் இலவசங்கள் நாட்டுக்கு கேடுன்னு இருக்கிறாரு. இந்த இடத்துலையும் சீமான் வெர்சஸ் ஸ்டாலின்ங்கிறத சைனாவில் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல ஓடுது, லண்டன்ல ஓடுது. தமிழ்நாட்டில் தான் இந்த ஜான அர்க்கிசாமி ஆதவர்ஜுனா இன்ஃபுளுன்ஸ்ல வர மாட்டேங்குது. அந்த இருட்டை கிழிச்சு நம்ம தான் வெளிச்சத்துல கொண்டு வரணும். இலவசங்கள் வேணும்னு ஸ்டாலின் சொல்றாரு, எடப்பாடி சொல்றாரு, விஜய் சொல்றாரு. இலவசங்கள் நாட்டுக்கு கேடு, என் மக்களை பிச்சைக்காரன் ஆக்கி வச்சிருக்குன்னு ஸ்டாலின் வர்சஸ் சீமான் தான் எல்லாம் நடக்குது. இலவசத்துக்கான வாக்குகள் வந்து ஸ்டாலினுக்கு தான் போகும். இலவசம் வேண்டான்னு சொல்ற ப்ரொக்ரெசிவ் அவுட்ல உள்ளவங்க வாக்குகள் வந்து சீமானுக்கு கிடைக்கும். இதுல எடப்பாடியும் விஜயும் இரலவெண்ட் ஆகுறாங்க. ஸோ அதே மாதிரி அருந்ததியர் உள்ஒதுக்கீட்டுல அந்த சமூகம் பெரிய அளவில் வளர்ந்துட்டுங்கிறதுல ஈரோடு கிழக்கு இடைத்தேர்னாலும் சரி, கொங்கு மண்டலத்தில் அருந்ததியர்களையும் லிங்குவிஸ்டிக்கும் கன்சாலிடேட் பண்றதுனாலும் சரி, ஸ்டாலின் மேல நிற்கிறாரு. பரையர் தேவேந்திர வேளாளருக்கு 5 விழுக்காடு இடஒதுக்கீடு உயர்த்துங்கிறதுல சீமான் இருக்கிறாரு. இதுவும் சீமான் வர்சஸ் ஸ்டாலின். இதுல விஜய்க்கு வந்து அந்த அருந்ததியர் பக்கம் நிக்கலன்னா தெலுங்கானா கர்நாடகாவில் அரசியல் வியாபாரிக்கு படம் பார்க்க மாட்டான். இந்த பக்கம் அந்த பக்கம் நின்னா இங்க பரையர் தேவேந்திர வேளாளர் படம் பார்க்க மாட்டான். அப்போ அரசியல் வியாபாரிக்கு வந்து இதுல நிலைப்பாடு இல்லை. இதுதான் அரசியல் வியாபாரிக்கு நிலைப்பாடு இல்லைங்கிறத அண்ணாமலையை அடிச்சு தவிர்த்துட்டாரு. நாம் தமிழர் தம்பிகள் தான் சாட்டை துறைமுகன் என்பவர், கார்த்திகா, அபுபக்கர், தாரிகா, பாத்திமா பர்கானா, இந்த சகோதர சகோதரிகள் தான் இசை மதிவானன் தான் மக்கள் மத்தியில விஜய் அரசியல் வியாபாரிக்கு நிலைப்பாடு கிடையாது, சீமானுக்கு நிலைப்பாடு இருக்குது. இது சீமான் வர்சஸ் ஸ்டாலின் தாங்கிறத நீங்க கொண்டு போகணும். அல்லது ஆதவர்ஜுனாவும் ஜான ஆரோக்கியசாமியும் ஊடகத்தில் உள்ள பலகீனமானவங்களை விலைக்கு வாங்கி இந்த உண்மையை மறைச்சிருவாங்க. இந்த உண்மையை நீங்க தான் மீட்டிங்கா கொண்டு போகணும். ஸோ இதுலயும் ஸ்டாலின் வர்சஸ் சீமான் தான் நடக்குது. சீமான் பரையர் தேவேந்திர வேளாளருக்கு அனுப்புறாரு. ஸ்டாலின் வந்து அருந்ததியர் உள்ஒதுக்கீட்டுல அருந்ததியர்களை லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி கன்சாலிடேட் பண்றாரு. பெரியார் மண்ணல்ல பெரியாரே மண்ணுங்கிறதுல பெரியார் பக்கம் ஸ்டாலின் தான் நிற்கிறாரு. சீமான் பெரியார் மண்ணுன்னு சொல்லி ஈரோடு கிழக்குல நிற்கும் போது ஸ்டாலின் தான் நின்று 73% வாக்கெடுத்தாரு. எடப்பாடி ஓடிட்டாரு, விஜய் ஓடிட்டாரு, கோழை நாய்கள் களத்தை விட்டு ஓடிட்டாங்கன்னு என்டிஏ உட்பட சீமான் போட்டு அடிக்கிறாரு. இதையும் நாம் தமிழர் தம்பிகள் வந்து மக்கள் மத்தியில கொண்டு போனோம். ஸோ விஜய்ங்கிற ஒரு பிம்பம் அரசியல், விஜயை வச்சு உருவாக்கப்படக்கூடிய ஆஸ்பிரேஷனல் ஓட்ஸ் சீமானுக்கு ரியல் ஓட்டா வரும். இதுதான் நடக்க போகுது. ஆதவர்ஜுனாவும் ஜான ஆரோக்கியசாமியும் நம்ம உண்மை நேர்மையை கொண்டு நம்ம அடிக்கிற அடியில பரிதாபமா பல்லடிச்சுக்கிட்டு வேதனையோட ஐயோ பணத்தையும் விட்டுக்கிட்டு தோத்து போய் நிற்கிறோம்னு 26 நிற்க போறது உண்மை. ஏன்னா நீங்க வியாபார அரசியல் பண்றீங்க, அரசியல் வியாபாரம் பண்றீங்க. ஸ்டாலின் நிலைப்பாடு இருக்கு, சீமான் நிலைப்பாடு இருக்குது, எவன்ட்ட நிலைப்பாடு இருக்குங்கிறதா மக்கள் பார்ப்பான். அந்த வகையில நிலைப்பாட்டின் அடிப்படையில தமிழ் தேசியமா திராவிடமாங்கிறதுல திராவிட வாக்குகள் எல்லாம் ஸ்டாலினுக்கு வந்து குவியுது. பாமகவுக்கு எதிரான பரையர் சமூக வாக்குகள் குவியுது. பாஜகவுக்கு எதிரான கிறிஸ்தவ முஸ்லிம் வாக்குகள் திருப்பரங்குன்றம் இஷ்யூல போய் குவியுது. நான் மன்னியர் வாக்கு குவியுது, நான் வெள்ளாள கொண்டர் வாக்கு குவியுது. 45 விழுக்காடு வாக்கு ஸ்டாலின் தாராளமா எடுப்பார். அது நம்ம அது மாற்று கருத்துக்கே இடம் இல்லை. 48ன்னு சொன்னேன், பார்லிமெண்ட்ல 47 வந்தாரு. கரெக்டா தான் நான் சொல்லுவேன். இப்போ நீங்க அதிகமா சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, கலைஞரை விட ஸ்டாலின் பயங்கர நுணுக்கமா இருக்கிறாரு, கலைஞர் பண்ண தப்ப வந்து ஸ்டாலின் பண்ண மாட்டாரு. எது அடிப்படையா வச்சாங்க? 71 ஆண்டி காமராஜ் பண்ணி நாடாளுமன்ற தேர்தல்னு பேசி இத்தனையும் காமராஜுக்கு நாயர், கிருஷ்ணவகை, முஸ்லீம், வெள்ளாளர் எல்லாமே மெஜாரிட்டி ஓட்டு போட்டாங்க. மீனவர்ல மட்டும்தான் மெஜாரிட்டி ஓட்டு கிடைக்கல. உண்மை. கலைஞர் வந்து நாடாளுமன்ற தேர்தல்னாரு. அன்னைக்குள்ள அரசியல் அவருக்கு ஸ்டாண்டுக்கு கரெக்ட் தான். 71 ஆண்டி காமராஜ் ஓட்டாட்டு, இந்திரா காந்தி ஓட்டு, எம்ஜிஆர் ஓட்டு, கலைஞர் ஓட்டு எல்லாம் எடுத்துட்டு வந்தவர். எம்ஜிஆர் கட்சி விட்டு போனதே நான் வராவிட்டாலும் பச்சை தமிழன் காமராஜ் வரணும்னு ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளண்டரை பண்ணார். எப்பா நீங்க எடுத்து வச்சிருக்க ஓட்டு ஆண்டி காமராஜ் ஓட்டு. என்ன பாருங்க, ஆண்டி காமராஜ், முக்தார், இவங்க அப்பா அப்படிதான் இருந்திருப்பாரு. இவரு நம்ம ராஜாராமுக்கு ஒரு பிரதர் காந்தராஜ், இந்த கோஷ்டியெல்லாம் அப்படிதான் இருந்திருக்கும். ஆண்டி காமராஜா தான் இருந்திருப்பான். 2 பிரைம் மினிஸ்டரை ஒரு காமராஜ் கமாண்ட் பண்றதை பொறுக்க முடியாதவர்னு ஐயா சாரகாசன் நியாய உணர்வுள்ள ஆளு உண்மையை சொல்றாரு. அவர் நியாய உணர்வு பயல்கள்லாம் கிடையாது, அப்படிதான் இருந்திருப்பான். அப்போ அவன் ஓட்டெல்லாம் நீங்க எடுத்து வச்சுக்கிட்டு நான் வர விட்டாலும் பச்சை தமிழர் காமராஜ் வரும்னு சொன்னா
அடிபட்டு போனீங்க. அந்த சல்லி குருசாமி தேவரை கொண்டார் காமராஜ், பெயர் முனியாண்டி தேவரை கொண்டார் காமராஜ், நாமெல்லாம் தெய்வம் வழங்கும் பசுமன் தேவர் ஸ்லோபாஜர் கொண்டார் காமராஜ்னு எம்ஜிஆர் கே கிருஷ்ணசாமியை விட்டு எம்ஜிஆரால பேச முடியல. கே கிருஷ்ணசாமியை விட்டு பேசி கலைஞரை காலி பண்ணி கலைஞரை திண்டுக்கல்ல 3வது தள்ளி விட்டுட்டாப்ல. ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளண்டர். காமராஜ் படையாட்சி நாயக்கருக்கும் பதவி கொடுத்தாரு. தந்தை பெரியாரே சொன்னாரு, ஜாதியை ஒழிச்சிட்டாரு காமராஜ், ஆழ்வார்களும் நாயன்மார்களும் செய்யாத விஷயத்தெல்லாம் காமராஜ் செய்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சேவல கசாப்பு வச்சு சாப்பிட்டுட்டாரு அப்படின்னு பெரியாரே எழுதினார். இறைவன் வன்னியர் சங்க எழுத்தாளர், அச்சமில்லை இறைவன், அவர் தான் இதை தொடர்ந்து எழுதிட்டு இருக்கிறார். அப்ப 2 பேரு 11 19 எம்எல்ஏ 6 எம்எல்ஏ எடுத்த 25 எம்எல்ஏ உருவங்களுக்கு செய்தி தேசியத்துக்குள்ள கொண்டு வந்துட்டாரு காமராஜர். அது ராஜதந்திரமா? நீங்க பலமே நிரூபிக்காத ராமதாஸுக்கு 20 விழுக்காடுன்னு கொடுத்துக்கிட்டு அழுகின மாம்பழத்தை தந்துட்டாருன்னு சொல்லி அவர் உங்ககிட்ட இருந்து 6 விழுக்காடு வாக்கு எடுத்துட்டு போய் ஏமாந்து போய் நின்னீங்க. கலைஞர் கருணாநிதி. இதையா ராஜதந்திரம்? சொல்லுங்கயா. ஏன் நான் ஆதாரத்தோட தானே சொல்றேன். ஸ்டாலின் அப்படி இல்ல, ராமதாஸை கரெக்டா டீல் பண்ணாரு. இறந்து போன காமராஜரை எதிரியா வச்சு பிரிசனரா பாஸ்டான்னு ஜெயலலிதாவுக்கு அறிவில் அடிபட்டு 1% தோத்தாரு கலைஞர். ஜெயலலிதா விழாத கவுண்டரையும் முக்குலத்தோரையும் பேக்கிங் கம்யூனிட்டி எடுத்த பிறகு அது தெரியாம வன்னியரையும் முத்தரையரையும் பேக்கிங் கம்யூனிட்டி எடுக்க தெரியாம 1 விழுக்காட்டுல தோத்தாரு கலைஞர். இன்னைக்கு முதல் அரசியல் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தது காமராஜ் தான். அவரால் தான் முக்குலத்தோர் வாழ்வு பெற்றாங்க. நன்றி உள்ள முக்குலத்தோருக்கு அது தெரியும். வன்னியர்கள் வாழ்வு பெற்றாங்க, நன்றி உள்ள வன்னியர்களுக்கு தெரியும். 64க்கு மேல நாடார்கள் வாழ்வு பெற்றாங்க, நன்றி உள்ள நாடார்களுக்கு அது தெரியும். 74க்கு மேல வெள்ளாள கொண்டர்கள் வாழ்வு பெற்றாங்க, முஸ்லிம்கள் வாழ்வு பெற்றாங்க. முக்தாருக்கு முஸ்லிம் ஜாதி அதனால வாழ்வு பெற்று காமராஜ் கொண்டு வந்த ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன். அதை ஸ்டாலின் முதல் அரசியல் சட்ட திருத்தத்தின் மூலவர்னு வெளிப்படையா சொல்றாரு. காமராஜருக்கு அதிகாரம் இல்லைன்னா எப்படியா கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட் வரும்? ஸ்டாலின் 22 எம்பி இல்லைன்னா உயர்கல்வியில MBBS MD MSக்கு எப்படியா ரிசர்வேஷன் கொடுப்பாங்க? ஜெயலலிதாவுக்கு அதிகாரம் இல்லைன்னா 69% எப்படியா அங்க நிலை பெறும்? நாணயமற்றவர்கள், மோசடி பேர்கள், நயமும் வஞ்சமும் கொண்ட காந்தராஜிகளும் முக்தார்களும் இதை மறைக்கிறார்கள். அறிவு நாணயமற்றவர்கள். ஸ்டாலின் அதை தெளிவா முதல் அரசியல் சட்ட திருத்தத்தின் மூலவர் காமராஜ் தான் எழுதி அடிச்சு தூக்கிட்டு எல்லாருக்கும் வாயம் அடிச்சுட்டாரு. உண்மையை சொல்லி கலைஞரை மறைச்சிட்டு இருந்த உண்மையை சொல்லி பெருந்தன்மையா செயல்பட்டுட்டார். உண்மையை சொல்லி போயிட்டார், பெருந்தன்மை இல்லை, உண்மையா நாணயமா செயல்பட்டு போயிட்டார். அவருக்கு இமானுவேல் சேகரன் அந்த ஓட்டை இலவச ஓட்டா கலைஞர் பார்ப்பாரு. இமானுவேல் சேகரன் அரசு விழாவாட்டு இறந்த நாள வைக்கிறது நியாயம் இல்லை. அது கசுப்பான உண்மைகளை பண்ணும். மனச்சாட்சி உள்ள யாரும் அதை விரும்ப மாட்டாங்க. அது ஒற்றுமை வரணும். நல்ல இதயம் கொண்ட யாரும் அந்த கசப்புகளை வளர்த்து கலவரத்தை விரும்ப மாட்டாங்க. அது ஸ்டாலின் அந்த சமூகத்துக்கு மிகப்பெரிய எண்ணிக்கைக்கு அரசு விழாவா பிறந்த நாள் அரேஞ்ச் பண்ணிட்டாரு. ஸ்டாலினுக்கு வன்னியர்கிட்ட மட்டும் எதிர்ப்பு இருக்கு. உண்மை நமக்கு என்ன இருக்கு? உண்மை வன்னியர்கிட்ட எதிர்ப்பு இருக்கு. அது பாமக வன்னியர்கள்ட்ட, அன்புமணி முதல்வர்னு சொன்ன வன்னியர்கள்ட்ட எதிர்ப்பு இருக்கு. ஸோ 45 விழுக்காடு ஓட்டெல்லாம் ஸ்டாலின் வந்துருவாரு. ப்ரோ இன்கம்பன்சி கூட ஸ்டாலின் வரலாம். இப்போ இது அவருடைய மைக்ரோ பாலிடிக்ஸ்ல ஒரு முக்கியமான இடம்னு புரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா பிராமணர்களே பயிக்கலையே. நீ பாரதியார் பற்றியே பேசிட்டாரு. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். நன்றி. உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் ரவீந்திரன் துரைசாமி. தமிழ்நிறம் வலையொலியில் தொடர்ந்து பேசி வருகிறேன். தமிழ்நிறம் வலையொலி தமிழர்களின் உயர்வுக்கும் தமிழரின் பெருமைகளை மீட்டெடுப்பதற்கும் பெரும் பணி ஆற்றி வருகிறது. தமிழ்நிறம் வலையொலியை பாருங்கள், அதனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.